ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கும் போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி, புதிய ஒரு ஆரம்பம் மாதிரி. நேற்று என்ன வேணா நடந்திருக்கலாம், என்ன வேணா இழந்திருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் இது ஒரு புதிய நாள். கர்த்தருடைய இரக்கங்கள் வேதம் சொல்கிறது காலைதோறும் புதியவைகள். ஆகவே இன்றைக்கு புதிய கிருபைகளை தேவன் நமக்கு அளித்து புதிய அற்புதங்களை செய்வார், பழையவைகளை மறக்க செய்வார். அதனால தான் என்ன நடந்தாலும் ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்போவுமே ஒரு புதிய நம்பிக்கை பிறக்குது, புதிய எதிர்பார்ப்பு உண்டாகுது. அவை நேற்றைய தினத்தை நினைத்து வருந்த வேண்டாம். இது ஒரு கர்த்தர் உண்டு பண்ணின புதிய நாள், புதிய அற்புதத்தை எதிர்பாருங்கள். ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிட்டார்னா உங்களுக்கு நடந்த ஒரு பெரிய ஒரு தீமையோ ஒரு இழந்ததையோ நீங்கள் மறந்துடுவீங்க. அவை நடந்த காரியத்தையே நினச்சிட்டு இருக்க வேண்டாம். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார், இப்பொழுதே செய்து கொண்டு இருக்கிறார். அதை விசுவாசிக்கிறவன் அதை அனுபவிப்பான், ருசித்து பார்ப்பான். ஆமென்.